அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கங்க. முதல்ல இந்த ஃபிசிக்கல் எக்ஸாம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம், எவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணால் நம்மளுக்கு 1 ஸ்டார் கிடைக்குமா 2 ஸ்டார் கிடைக்கணுமா, இல்லை கம்பல்சரி எடுத்து தான் ஆகணுங்கிற விதிமுறைகள் என்னன்னு முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. இது வந்து நம்ம ப்ரௌச்சர்லேயே இருக்குது. முதல்ல தகுதி தேர்வு, உடல் தகுதி தேர்வில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயரம் மார்பளவு வந்து ஆண்களுக்கு சரியாக இருக்கணும். பெண்களுக்கு வந்து உயரம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த இதுக்கே போக முடியும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் 170 சென்டிமீட்டர், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவு மாணவர்களுக்கு 167 சென்டிமீட்டர், மார்பளவு பார்த்திங்கன்னா சாதாரண நிலையில் 81 சென்டிமீட்டர், மூச்சு உள்வாங்கிய நிலையில் 86 சென்டிமீட்டர் இருக்கணும். அடுத்து பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 159, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவு மாணவிகளுக்கு 157. அதே போல் இந்த டிஜிட்டல் டிவைஸ் மூலமாக அளப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0.2 குறைஞ்சதுன்னா நாங்கள் முழு அளவாக எடுத்துப்போம். ஆனால் அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னாலோ நாங்கள் வந்து 0.5ங்கிறத கணக்கு தான் வச்சுப்போம். இதுதான் உங்களுக்கு இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு 170 வரணும். ஆனால் சப்போஸ் 169.8 இருக்குன்னு வச்சிங்களேன், அவங்க அந்த மாதிரியான பசங்களுக்கு வந்து 170ன்னு கணக்கு வச்சுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அதை விட கம்மியாச்சுன்னா, அதாவது இப்போ எப்படின்னு உதாரணம் 169.7 வந்துச்சுனாலும் 169.5 தான் வச்சுப்பாங்க. 169.3 வந்தாலும் 169.5 தான் வச்சுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த பாயிண்டோட இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 0.2 குறைஞ்சா ஓகேங்க. அப்படி 0.7 வந்தாலும் 5க்கு வந்துடும், 3 வந்தாலும் 5க்கு போய்டும். இந்த இவ்வளோ தான். அந்த 5க்கு மேலே உள்ள ரெண்டும், 5க்கு கீழே உள்ள 2 குறைஞ்சாலும் 5ங்கிறது சென்டராக போட்டுப்பாங்க. ஓகேங்களா? முடிஞ்சிச்சிங்களா? இப்போ 0.2 குறைஞ்சிருந்தாலும் யாரும் பயப்பட தேவையில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா, உடற்கூறு அளத்தலில் தகுதி பெறுவர்கள் அடுத்த கட்ட தேர்வான உடல் தகுதி தேர்வுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். உடற்கூறு அளத்தலில் தகுதி இழப்பவர்கள் தகுதி இழப்பு செய்யப்பட்டு போட்டித் தேர்வுகளிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். ஓகேங்களா? அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், உடற்கூறு அளத்தல். அடுத்தது தான் உடல் தகுதி தேர்வு. அதில் பார்த்திங்கன்னா, ஆண்கள் வந்து 1500 மீட்டர் தூரத்தை 7 நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும். 1500 மீட்டர் இது எளிமையாக ஓடில்லாமல் இருந்தாலுமே இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தகுதி தேர்வு. அப்போ 1500 மீட்டர் தூரத்தை 7 நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும். பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு 400 மீட்டர் தூரத்தை வந்து 2 நிமிஷம் 30 வினாடிகளில் முடிக்கணும். இது நார்மலாக பண்ணிடலாம். ஓகே, சும்மா அது ஜஸ்ட்டு ஒரு தகுதி தேர்வு. அடுத்த முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் தூரத்தை வந்து 8 நிமிஷத்தில் ஓடி முடித்தா போதும். இவ்வளோ தான். இது வந்து ஜஸ்ட்டு எந்த விதமான ஸ்டாரும் கிடையாது. நீங்கள் ஒரு தகுதி தேர்வு, இவ்வளோ தான். இது முடிச்சு இது வந்து கம்பல்சரி எல்லாருமே பண்ணிடலாம். ஆனால் முறையான பயிற்சி செய்யுங்க. அடுத்தது பாருங்கள், உடல் தகுதி தேர்வு தகுதி பெறுபவர்கள் மட்டுமே அடுத்த கட்ட தேர்வான உடல் திறன் போட்டிக்கு அனுமதிக்கப்படுவார்கள். உடல் தகுதி தேர்வில் தகுதி இழப்பவர்கள் தகுதி இழப்பு செய்யப்பட்டு போட்டித் தேர்விலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். ஓகேங்களா? அப்போ இதுவும் நம்மளுக்கு முக்கியம். இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க பாருங்கள், கயிறு ஏறுதல். எடுத்த உடனே நம்மளுக்கு வைக்க ஃபஸ்ட்டு இதுதான். கயிறு ஏறுதல் வந்து 1 ஸ்டார் வாங்கணும்னா 5 மீட்ரு நீங்கள் ஏறினீங்கன்னா 1 ஸ்டார், 2 மார்க்கு தான் கிடைக்கும். இதே 6 மீட்ரு ஏறிட்டிங்கன்னா ஃபுல் 2 ஸ்டாரு, 5 மார்க். அப்போ 1 ஸ்டார் தானே நீங்கள் நல்லா நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, 1 ஸ்டார் போயிட்டு போகுதுன்னு நினைப்பீங்க. ஆனால் 1 ஸ்டாருக்கு வந்து அடுத்த ஸ்டார் வாங்கும்போது 5 மார்க் 3 மார்க்கு கூடுதலாக வருது. அப்போ இதேமாரி 2 இதில் அவங்க 2 ஸ்டார் வாங்கினா உங்களை விட 6 மார்க் கம்மியாக இருக்கிறவங்களாம் மேலே வந்துடுவாங்க. அப்போ நம்ம 2 ஸ்டாருக்கு தான் எய்ம் பண்ணணும். 1 ஸ்டாரே வேணவே வேணும் நம்மளுக்கு. அப்போ 5 மீட்ரு வந்து நீங்கள் ஏறிட்டிங்கன்னா 1 ஸ்டார் 2 மதிப்பெண், 6 மீட்ரு ஏறினா 2 ஸ்டார் 5 மதிப்பெண் வாங்கிடலாம். முதல்ல கயிறு ஏறுதல் தான், அது முடிஞ்சிடும். அடுத்தது வந்து நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து நீளம் தாண்டுதலுக்கு தான் முயற்சி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீளம் தாண்டுதலுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்டார் வேணும்னா 380 மீட்டர், 450 மீட்டர் 4.5 தாண்டினா நம்மளுக்கு 2 ஸ்டார் 5 மார்க் கிடச்சிரும். உயரம் தாண்டுதல் பார்த்திங்கன்னா 120 மீட்டர் தாண்டினா 1 ஸ்டாரு, 140 தாண்டினா 2 ஸ்டாரு. ஓட்டப்பந்தயம் இது வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓட்டப்பந்தயம் வந்து 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் நம்ம விருப்பம் தான். மோஸ்ட்லி எல்லாருமே 400 மீட்டர் சூஸ் பண்ணிக்கிங்க. 400 மீட்டர் பார்த்திங்கன்னா 80 வினாடிக்குள்ளே வந்தீங்கன்னா 1 ஸ்டாரு, 70 வினாடிக்குள்ளே வந்தால் 2 ஸ்டாரு. இப்போவே நீங்கள் வந்து இந்த டைமர் வச்சுக்கிட்டு செல்லில் ஆன் பண்ணிட்டோ இல்லை ஒரு பசங்களை பார்க்க சொல்லி ஒரு லெவல் குறிச்சிக்கிட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த 400 மீட்டர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி நீங்கள் அளவு வச்சுக்கிட்டு ஸ்கூல் கிரவுண்ட்லேயே எதுலேயோ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம்னா நம்மளுக்கு 15 வினாடியில் கடந்தீங்கன்னா 1 ஸ்டாரு, 13.50 வினாடிகள் கடந்தால் 2 ஸ்டாரு. ஓகேங்களா? இது வந்து ஆண்களுக்கு.
ஆண் விண்ணப்பதாரர்கள் கயிறு ஏறுதல் நிகழ்வில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். நல்லா பாயிண்ட்டை பார்த்துங்க நண்பர்களே, உங்களுக்காக போடுறேன். இந்நிகழ்வில் 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். இதில் எந்த வாய்ப்பின் அளவு அதிகமானதோ அந்த அளவு தகுதியாக எடுத்துக்கொள்ளப்படும். கயிற்றில் தொட வேண்டிய இலக்கினை முகவாய்க்கட்டை கொண்டதச்சின் தொட வேண்டும். கைகளை மட்டுமே உபயோகித்து கயிறு ஏற வேண்டும். கயிறு ஏறும்பொழுது கால்களை உபயோகப்படுத்தினால் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். கயிறு ஏறுதலில் குறைந்தபட்சம் ஒரு நட்சத்திர திறன் பெறுபவர் மட்டுமே அடுத்த நிகழ்வான நீளம் உயரம் தாண்டுதலுக்கு அனுப்பி வைக்கப்படுவர். போகிங்கெல்லாம் நம்மளுக்கு இங்கேவே ஆப்பு வச்சுட்டாங்களா, எடுத்த உடனே நம்ம கயிறு ஏறுதல் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறோம். கம்பல்சரி 1 ஸ்டார் வாங்கினா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போவீங்க, இல்லைன்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகி வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஓகேங்களா? அப்போ இதுவே தெளிவாக புரிஞ்சிங்களா கயிறு ஏறுதல் வந்து எந்தளவு முக்கியத்துவம்னு? நிறைய பேர் ஃபிசிக்கல் இல்லைன்னா வேலை கிடச்சிருமான்னு கேட்டிங்கல்ல. இப்போ ஃபஸ்ட்டு இதுவே நம்மளுக்கு கயிறு ஏறுதல் தான். அதில் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் வந்து ஒரு ஸ்டார் எடுத்துட்டீங்க, 2வது இதில் எடுக்க முடியல, 3வதுலேயும் எடுக்க முடியலன்னா அந்த 1 ஸ்டார் கணக்கு வச்சுப்பாங்க. ஓகேங்களா? 3 இதில் எது அதிகமாக இருக்கும் அதை மட்டும் எடுத்துப்பாங்க. அப்போ 3 வாய்ப்பு, அதை நீங்கள் பயப்படாத இது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்போ அது ஒரு 2 ஸ்டாருக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். அது கால்களை பயன்படுத்தக்கூடாது. நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு மெயினான இருக்குது பாருங்கள். நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் நிகழ்வில் விண்ணப்பதாரர்களுக்கு 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். இது எந்த வாய்ப்பின் அளவு அதிகமானதோ அந்த அளவு தகுதியாக எடுத்துக்கொள்ளப்படும். பிரச்சனை இல்லை. அதுவும் இப்போ நம்ம கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் வந்து 3 வாய்ப்பு. அதனால் நம்மளுக்கு வந்து அதில் எது நீங்கள் அதிகமானதோ அதை எடுத்துப்பாங்க. சரிங்களா? அதனால் பயப்படாத 3 முறையுமே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது அந்த நீங்கள் கொடுத்த இலக்கை தாண்டிட்டிங்கன்னா போதும், அது ஒரு இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் குறைஞ்சதுன்னா 3 முறை முயற்சி பண்ணுங்கள். எது அதிகமோ அதை எடுத்துப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டம் ஆகிய நிகழ்வுகளில் ஒரு வாய்ப்பு மட்டுமே வழங்கப்படும். இதுதான் நம்மளுக்கு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். ரன்னிங் தானே நிறைய பேர் போகணும் அலட்சியமாக இருப்பீங்க. ஆனால் அந்த 80 வினாடிக்குள்ளே கிடக்காத 81, 82 வந்துடும் நிறைய பேருக்கு. அதிலே ரிஜெக்ட் தான். ஒரு வாய்ப்பு தான் ரன்னிங்கு. மற்றதுக்கெல்லாம் 3 வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தான் கொடுத்ததுக்கால தயவு செய்து அந்த ரன்னிங்கை வந்து இப்போவே முயற்சி பண்ணுங்கள். ஒரே ஒரு வாய்ப்பு தான் ரன்னிங், 3 வாய்ப்பு கிடையாது. அதனால் இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீளம் தாண்டுதல் வந்து 3 மீட்டர் 1 ஸ்டாரு, 3.75 மீட்டர் 2 ஸ்டாரு. குண்டு எறிதல் அல்லது கிரிக்கெட் பந்து எறிதல், உங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து குண்டு எறிதல் அல்லது கிரிக்கெட் பந்து ரெண்டில் எது வேணாலும் வச்சுக்கலாம். குண்டு எறிதல் வந்து 4 கிலோ இருக்கும். அது வந்து 4.25 மீட்டர், 5.50 மீட்டர். கிரிக்கெட் பந்து வந்து பார்த்திங்கன்னா 17 மீட்டர், 24 மீட்டர். ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்குது. அதுக்கும் இந்த வினாடியில் கலந்துக்கிட்டிங்கன்னா இத்தனை ஸ்டார்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் அதே மாதிரி தான். ஓட்டப்பந்தயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் உங்களுக்கு உண்டு. மற்றதில் வந்து 3 வாய்ப்பு. எது அதிகமோ அதை எடுத்துப்பாங்க. அதே போல் முன்னாள் இராணுவத்தினருக்கும் இது அவங்களுக்கும் ஒவ்வொரு அளவுமே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு நிகழ்விலும் விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 1 நட்சத்திர திறன் பெற வேண்டும். தவறும் பட்சத்தில் போட்டியிலிருந்து தகுதி இழப்பர். நல்லா புரியுதுங்களா? அந்த பாயிண்ட்டு கம்பல்சரி 1 ஸ்டார் வந்து பெறலைன்னா நீங்கள் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்பதாரர்கள் 3 நிகழ்வுகளிலும் குறைந்தபட்சம் 3 நட்சத்திரங்கள். அதாவது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கலாம்னா குறைந்தபட்சம் 3லேயும் ஒரு ஸ்டார் வாங்கினீங்கன்னா 6 மார்க் கிடைக்கும். இல்லை 2 ஸ்டார் வாங்கினீங்கன்னா மொத்தம் 15 மதிப்பெண். அதாவது 6 ஸ்டாருக்கு வந்து அதுக்கு 15 மார்க் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3 நிகழ்வுகளில் ஒவ்வொரு நிகழ்விலும் குறைந்தபட்சம் 1 நட்சத்திரம் பெறுபவர்கள் மட்டுமே அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். கண்டிப்பாக ஓகேங்களா? மேலே சொல்லப்பட்ட 3 நிகழ்வுகளில் ஏதேனும் ஒரு நிகழ்வில் 1 நட்சத்திரம் கூட பெறவில்லை எனில் விண்ணப்பதாரர் தகுதி இழப்பு அடைவார். மேலே சொல்லப்பட்ட உடல் திறன் போட்டிகளில் கலந்து கொள்ளும் எந்த ஒரு விண்ணப்பதாரர்களுக்கும் விதிமுறைகளில் எந்த ஒரு தளர்வும் சலுகையும் வழங்கப்பட மாட்டாது. ஓகேங்களா? இப்போ எல்லாமே கிளியராக புரிஞ்சு, எந்த விதமான சலுகையுமே இதில் பண்ண மாட்டேன். கம்பல்சரி 1 ஸ்டார் வந்து வாங்கினா மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவல் எலிஜிபிள். கயிறு ஏறல் தான் ஃபஸ்ட் ஸ்டாப்பே நம்மளுக்கு இருக்குது. அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க. மற்றதுக்கெல்லாம் 3 வாய்ப்பு, 1 வாய்ப்பு தான். இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இதுக்கான PDF லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவே முறையான பயிற்சி எடுங்க. நன்றி.